Hi hello friends, welcome to our channel. இது உங்கள் டெக் மாஸ்டர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் லேப்டாப் அல்லது பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி 5 ப்ரொஃபஷனலான ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வந்து சேரும். இந்த லிஸ்ட்டில் நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் நேம் வந்து OpenShot. ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேரோட சிஸ்டம் மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருவோம். இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ் 7, 8 and 10 மூணுத்துலேயுமே ஒர்க் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண மினிமம் 4GB RAM பிசி வேணும். இதுக்கான ஹார்ட் டிஸ்க் ரெக்யர்மெண்ட் வெறும் 500 MB தான். ஸோ 500 MB ஸ்பேஸ் இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். சரி வாங்க இது எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பிசியில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் OpenShotனு டைப் பண்ணிக்கோங்க. அதில் openshot.org அப்படின்ற வெப்சைட்குள்ளே உள்ளே போய்க்கோங்க. OpenShotோட அஃபிஷியல் வெப்பேஜ் இதுதான். இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாஃப்ட்வேரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களே கொடுத்துருக்காங்க 100% ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ சைடில் இருக்க டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அங்கே உங்களோட OS பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ்னால் விண்டோஸ், மேக் ஆர் லினக்ஸ். இப்போ நம்மளுக்கு விண்டோஸ் தான் தேவை. ஸோ விண்டோஸே கிளிக் பண்ணியிருக்கு. அதில் 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்னு கேட்டிருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியாச்சு. இது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நார்மலாக எப்படி உங்கள் சிஸ்டத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த இடத்துல காமிக்கும். அதுக்கு ரைட் சைடில் ப்ரிவியூ பிளான் காமிச்சிட்ருக்கு. ஸோ இதில் தான் நம்ம எடிட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு தடவை ப்ரிவியூ பார்க்குறது. கீழே பார்த்தீங்கன்னா டைம் லைன், இதில் தான் நம்ம கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இதில் டிஃப்ரெண்டான ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் வீடியோ எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு மிட்ரேஞ்சான ஒரு நல்ல வீடியோ எடிட்டர் வேணும்னா அதை நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் நேம் வந்து லைட்வொர்க்ஸ். ஃபஸ்ட்டு இதோட சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துடலாம். இதுக்கு அஸ் யூஷுவல் விண்டோஸ் 7, 8 and 10 ஒர்க் ஆகும். இதுக்கு மினிமம் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் வந்து 4GB RAM இருந்தால் தான் அது ஸ்மூத்தாக ரன் ஆகும். இதுக்கு ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து 2GB இருந்தாலே போதும். மற்ற சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. சரி வாங்க இதை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லைட்வொர்க்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அந்த சாஃப்ட்வேர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இப்போ அவங்க பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸா, லினக்ஸா இல்லை மேக்கானு. நம்மளுக்கு விண்டோஸ் தான். ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்னு கேட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போது உங்கள் சிஸ்டத்தில் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனவுடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து உங்கள் புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனோடனே இப்படி தான் உங்கள் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வீடியோ எடிட் பண்ண, ஆடியோ எடிட் பண்ண மற்றும் சின்ன விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கு தனித்தனி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் மேலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதில் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ப்ராஜெக்டோட இன்டர்ஃபேஸ், சைடில் வந்து ப்ராஜெக்ட் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் கீழே நம்ம டைம்லைன் காமிக்கும். அவ்வளோதான், இதில் சிம்பிளாக வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபைல் எடிட் பண்ணணுமோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த சாஃப்ட்வேரில் போட்டுக்கோங்க. அந்த ப்ராஜெக்டை டைம்லைனில் இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து டைம்லைன் போட்டுனா டைம்லைனில் இம்போர்ட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது எல்லாமே அதிலேயே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் அதிலே காமிக்கும். என்கிட்ட 4GB RAM சிஸ்டம் தான் இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எடிட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் நேம் வந்து ஷார்ட்கட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 சாஃப்ட்வேரோட இது கொஞ்சம் அட்வான்ஸான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரோட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த சாஃப்ட்வேர் நல்லா ஃப்ரீயாக எந்த ஒரு லேகும் இல்லாமல் நல்லா ப்ளே ஆகும்னா அதுக்கு உங்களுக்கு மினிமம் 8GB RAM தேவை. அப்போ தான் இந்த சாஃப்ட்வேர் எந்த ஒரு லேக் இல்லாமல்
ஒர்க் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் பற்றின அதர் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த சாஃப்ட்வேரோட அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் குரோமில் ஷார்ட்கட்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த சாஃப்ட்வேரோட அஃபிஷியல் வெப்பேஜ். அதில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், விண்டோஸா லினக்ஸ் ஆர் மேக்கு. அதில் 64 பிட்டா 32 பிட்டான்னு செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டிஃப்ரெண்ட் சைட்டான லிங்க் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. 64 பிட்டா 32 பிட்டா மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியாச்சு. இது இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி தான். நார்மலாக எப்படி ஒரு சாஃப்ட்வேரை உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டத்தில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து அதோட ரெசல்யூஷன்லாம் கொடுத்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதில் டைம்லைன், ப்ராஜெக்ட் ப்ரிவ்யூ பிளேன், ஃபில்டர்ஸ் இதெல்லாம் ஷோ ஆகும். இதில் நம்ம ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணுறது ஈஸி தான். மேலே ஓப்பன் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் அதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல்ஸை டைம்லைனில் இம்போர்ட் பண்ணுறது ஈஸி தான். உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதை எடிட் பண்ணுறது சிம்பிள் தான். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். ஸ்ப்ளிட் பண்ணுறது, கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது அண்ட் பேஸ்ட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனும் இதிலே இருக்கும். ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிட்ரேஞ்சான பிசி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் நேம் வந்து இட்ஃபிலிம் எக்ஸ்பிரஸ். இந்த சாஃப்ட்வேரில் நம்மளால் ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேரில் பண்ணுற மாதிரி விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். சாஃப்ட்வேரோட மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மினிமம் 4 GB RAM இருந்தாலே போதும். பட் எந்த ஒரு லேக்கும் இல்லாமல் யூஸ் பண்ணால் அதுக்கு கண்டிப்பாக 8 GB RAM தேவை. ஏன்னா இதில் நம்ம விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால 8 GB RAM இருந்தால் தான் எந்த ஒரு லேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. சரி எப்படி இந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கூகுள் குரோமில் இட்ஃபிலிம் எக்ஸ்பிரஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட்குள்ளே போயிடுங்க. இதுதான் இட்ஃபிலிம் எக்ஸ்பிரஸோட அஃபிஷியல் வெப் பேஜ். இந்த பேஜில் இந்த சாஃப்ட்வேரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் மேலே டவுன்லோட் இட்ஃபிலிம் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே பே வாட் யூ வான்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் இவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுறதுனால பே பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல ஃப்ரீ ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 0 USDக்கு மாறிடும். அதுக்கப்புறம் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண சொல்லும். ஸோ ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் நேம் வந்து டாவனிக் ரிசால்வ். இது ஒரு வேறு லெவல் ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர். பார்த்தீங்கன்னா அடோப் ப்ரீமியர் ப்ரோவுக்கு ஈக்குவலான ஒரு சாஃப்ட்வேர். இதில் அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இது ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் மினிமம் நம்ம சிஸ்டத்தில் 16 GB RAM இருக்கணும். அப்படின்னா தான் இந்த சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டத்தில் ரொம்ப ஃப்ரீயாக ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். இந்த சாஃப்ட்வேருக்கான அதர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. சரி வாங்க எப்படி இந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் கூகுள் குரோமில் டாவனிக் ரிசால்வ் 16 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட அஃபிஷியல் வெப் பேஜ். இதுலேயே இந்த சாஃப்ட்வேருக்கான எல்லா ஃபியூச்சர்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ டவுன்லோடா இல்லை பெய்டானு. ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ டவுன்லோட கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்கும் பெய்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு அதிலே கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது அதுன்னு. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ டவுன்லோட கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உடனே எந்த பிளாட்ஃபார்முக்கு வேணும்னு கேட்கும். ஸோ நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணால் விண்டோஸ் தான். ஸோ நான் விண்டோஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருப்பாங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.